சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கை தீவிரப்படுத்தி விட்டார்கள், இரண்டாவது வழக்கில் கை வைத்து விட்டார்கள் என்றே கூறலாம். முதல் வழக்கான அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் அமைச்சராக மீண்டும் பதவியேற்ற நிலையில் அவரது பதவி பறிபோகிவிட்டது. தானாகவே முன்வந்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டார். நீதிபதி 15 ஆண்டுகள் ஆனாலும் முதல் வழக்கை விசாரணை முடிவு வெளியாகும் வரை எந்த ஒரு அரசு பதவியில் வகிக்கக்கூடாது என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதுவே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றும் கூறப்பட்டது. எதற்காகவென்றால் இரண்டாவது வழக்கான தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அவரிடம் எந்த ஒரு அரசு பொறுப்பு இருக்கக்கூடாது, உயர் அதிகாரிகள் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவரிடம் விசாரணை என்பது மிக எளிதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை எடுத்தார்கள். தற்பொழுது அரசு அதிகாரிகளுடன் விசாரணையை நடத்துவதற்கும் உயர் அரசு அதிகாரிகள் தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலக முறைகேடு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுடன் விசாரணையை தொடங்கிவிட்டது அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை பற்றி எந்த ஒரு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தில் காட்டி கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கு பணத்தையும் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் தவறை மறைப்பதற்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் பல்வேறு மோசமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இதுவே செந்தில் பாலாஜி அவர்களது சிறையை உறுதிப்படுத்தும் என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்களிடம் இரண்டாவது வழக்கான தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு சுமார் 39,000 கோடியில் 1000 கோடி ஊழல் செய்யப்பட்டதற்கான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அரசு உயர் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் பணத்தை கொடுத்து சாட்சிகளை மறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்தையும் ஆதாரத்துடன் பெறப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால். இனி செந்தில் பாலாஜி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம்? அவருக்கு துணையாக அரசு உயர் அதிகாரிகளும் மற்ற அமைச்சர்களும் நிர்வாகிகளுக்கும் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம்? இந்த வழக்கானது நிச்சயம் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக முடித்தால் திமுகவின் ஆட்சி கவிழ்வது உறுதிதான் என்றும் எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.